எங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் சரக்கு வாங்கி ஊத்தணும். இந்த வயசுல பிறந்த நாள் கொண்டாடத்தே நான் சாவர வரைக்கும் கொண்டாடுவேன். எது அதுக்கு சரக்கு வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் சரக்கு தாங்க. டென்ட் மாறி போச்சுங்க. குழந்தை வந்தா சரக்கு, பேச்சு வந்தா சரக்கு, கல்யாணம்னா சரக்கு, தவிசனா சரக்கு, சத்தா சரக்கு, தூய் பொதிக்க சரக்கு, நடக்கணுமா சரக்கு, அதே திருவா நடுப்பு நின்று போனமா சரக்கு, நாடகம் நடக்கணுமா சரக்கு, அதே நாடகம் நடுப்பு நின்று போனமா சரக்கு, அத்து மட்டும் ஓட்டணுமா அதுக்கு சரக்கு. சரக்கு இல்லாத இந்த வேலை கிடையாது. எலசினே கிடையாது. எலசனுக்கு சரக்குக்கு அப்படி என்ன? நானே 6 கோட்டை அடிச்சேன், ஓட்டே போட்டேன். 6 கோட்டை அடிச்சு யாரு தெரியும்? புல் பாத்திர அழுக்கா தூக்கி போனாங்க, தூக்கி வந்து அங்கே போட்டு போட்டாங்க. எவனா சாமாத்திக்கிற கை வச்சு ஆயிடுங்க. இன்னும் போட ஆளுங்க நிறைய பேர் இருந்தா யாரு போட்டுன்னு தெரியாமே போடும். அது சரி. என்ன போன கட்டுறாங்க? என்னவா எல்லாம் போச்சு. எல்லாமே என்னவா அங்க தாங்க எல்லாமே என்ன பாச்சு கேட்டு என்ன பாச்சு ஒண்ணு கூடல ஒண்ணு நம்பி ஆயிட்டு வந்து நம்பிட்டு வந்துலப்பா என்ன பாச்சு எப்படிங்க ஏமா நான் யாருக்குமா பதில் சொல்லுவேன் எப்படிங்க யாருமா கற்பழிச்சது என்ன ஏது என்ன எதுன்னு கேட்க மாட்டேன். என்னது கட்சி அந்த ஆம்பளை இருந்தா யாரா ஒன்னு ஆச்சான்னு கேட்பேன். பொம்பளை தான் கேட்க முடியும். ஐயா இளவரசரே சொல்லுமா. நான் எப்படிங்க சொல்லணும்? வாயில தான் சொல்லணும். இளவரச நான் எப்படி இளவரசி ஒண்ணு இல்லைங்க. அப்ப விட்டு போ. ஒண்ணு இல்ல அங்கிட்டு போய் அந்த லப்பலப்பன்னு கத்திக்கிட்டேன். ஒண்ணு இல்லம்மா அந்த நீ உடனே ஒண்ணு இல்லன்னு விடுவேன். நான் தம் திரும்பி பாப்பேன். தம் தான் நான் நாட்டியம் ஆடினேன் அல்லவா? இது நான் அல்வா வாஜா அல்வா வாஜா ஆனதுக்கு நாட்டியம் லோக்கல்ல வா. நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். நான் பேசவே இல்லை. நான் ஜாப் போட்டாது நான் பேசிக்கிறேன். ஏங்க வந்து லோக்கல்ல பேசணும் அவ்வளவுதானே? லோக்கல் எப்படி பேசணும்னு பாக்குறேன். அது இன்னும் பவுத்துட்டு முடியுமா மேலே பேசாதீங்க. தெரியுமா பேசு இளவரசர் அவர் மன்னர் அதிகாரமா பேசு. நாட்டியம் ஆடினேன். நான் வந்து பேச்சா பேச அவங்க புரியுற மாதிரி பேசு. புரியுற மாதிரி எப்படிரா பயத்தா போனா நாட்டியம் இல்ல. ஐயோ சாமி பல்குண்டு வாங்குது. ஒழுங்கானா எப்படிரா நார்மலா பேசாம நாட்டியம் ஆடினேன். நாட்டியத்தை பாராட்டி சகோதர சகோதரிகள் பணம் கொடுத்தாரு. அந்த ஏபுடு நிலத்தை வச்சு அதை எந்த வாங்கி சொன்ன பையன் எந்த ஏத்த பையன் எந்த அம்போக்கு ஆழமான எந்த புறம்போக்கு புளியமான எந்த என் வட்டாப்பு நாடி எந்த என் தம்பியுடைய குடும்ப சூழல் என்ன அவன் எதுவும் மனசு மேல கை வச்சானா அவனை சண்டை போடாது. துட்டத்தனா ஆண்ட மேல பார்த்து போட்டு போய் துட்டத்தன ஆண்ட போட்டு போ. ஆண்ட மேல பார்த்து போட்டேன் பணம் வரும். அப்ப நீ அங்க போய் கேளு. நீ ஏன்டா தெரியாதவன் எதுக்குடா வருவே? அங்கதான் நான் பேசுங்க. தெரியாதவன் என்ன தெரியாதா? ஏமானடா அடே டப்பா அது அண்டா முட்டை டபரா தோல் டபரா செட்டி என் கால உன் வெளிய தட்டி கால் ஒன்னு வெள்ள மன புல்லு மென்பட்டா கட்டிக்கவா ஒட்டிக்கவா அஜ்ஜமே நெஜ்ஜமே விட்டு விட்டு துடிக்குது. நிறைய சொல்றாதே நீக்கிற மீனுக்கு குளிர நாட்டிக்கு வச்சு அம்மா எல்லாம் அது மாறவா எல்லாம் போறேன். அதான் என்னன்னு ஒண்ணு தெரியல ஒன்னால. அதான் எதுக்குடா வருவேன்? நான் அவர்கிட்ட பேசினா நீ எதுக்கு தொண 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 ஓடியாருவேன் என்கிட்ட. நான் கேக்குற ஒரு பொம்பளி பார்த்தவனுக்குலாம் ஆவாதா? ஐயா எங்க பாரு அடே ஏன் பண்ணண்டா ஊ பண்ண மாட்டேன் புறம்போக்கு வாட்ஸ்ல பேச விடாத பண்ணி விடுறாங்க. நல்லது என்ன பாத்தீங்க எம்மன மாடா இல்லனா ஐயோ கேட்டா என்ன பாத்தா அது எம்மன மாடா இல்லனா ஐயோ ஏமா ஏமாங்க என்ன கேட்டா உன்னால பேசுவோம். நான் எதுமே கேட்கல. என்ன பாத்து கேட்டியா அது எம்மன இல்லனா ஐயோ நான் என்னுடைய பணமா உன்னுடைய பணமா தான் நான் கேட்டேன். பாத்தா ஒரு மாதிரியா பேசனா அது எம்மன மாடா இல்லனா ஐயோ ஐயா பணம் இல்லாம நான் போக மாட்டேன். நான் தாகான் பாய்ச்சங்க பாத்தியா என் கூட ஒரு அந்த நாட்டமங்க சும்மா தான் உட்கார்ந்திருக்காங்க போய். அப்படி அதுக்காக மஞ்சள் முகமே பணம் அந்த பணம் யாருக்கு தேவை? ஒரு நல்லவனா
கெட்டவனாக்கும் பணம் நமக்கு தேவையா? ஒரு நல்லவனை குடிகாரனாக்கும் அந்த பணம் நமக்கு தேவையா? ஒரு நல்லவனை குலகாரனாக்கும் அந்த பணம் நமக்கு தேவையா? தேவையில்லையா? அந்த பணம் நமக்கு தேவையில்லையாடா, விட்டு தள்ளடா. காலையில பணம் வாங்காத போயிடு. ஒயின் சாப்பக்காரன் சும்மா கொடுப்பானா? உதாரணத்துக்கு கொடுக்குறியா? என்ன பண்றது? அரிசி பருப்புலாம் யாரு வாங்குறது? அதெல்லாம் ஏறி வேலைக்கு போகுது மட்டும். ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய பணத்தை யார் எடுத்துட்டாங்க தெரியலையே. பார்த்தா சந்தேகமா இருக்கு. சோதனை செய்து பார்க்கணும். உங்க சோதனை செய்து ஐயா நான் எடுக்கல கேடா பணத்தையே பாக்கல பாருங்க. ஐயா ஐயா இவரை செக் பண்ணாதீங்க. ஐயா இவரை செக் பண்ணாதீங்க. இது என்ன ஆம்பளை தான் எடுத்துருப்பாங்க. பாயிட்டே இருக்கு. நான் செக் பண்றேன். இந்த விடாமா விடாமா ஏற்ற மாதிரி அவளை சீக்கிரம் அவனை கை வைக்க முடியாது. கவுரு காட்டி சும்மா கெல்லத்து நெருங்கி நான் சுத்தி போட்டேன். ஏன் புளி மாதிரி கொட்டையா திஞ்சா? எங்க ஊர்ல புளி மரமே ஏழு இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். புளி மாதிரி திஞ்சு பாக்குறா புளி பாக்குறா. புளி பார்த்தா ரேட் அதிகம். கொட்டை சிந்தாக்குறா பெச்சாக்குறா. சிந்தா ரேட் அதிகம். சரிமா பை புளியா புது புளியா? பை புளினா வண்டி இருக்கும், புது புளி வண்டி இருக்காது. போடி அப்பால ஒரு புளி மாதிரிக்கா இப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுடைய பணத்தை அவரு தலைமை கை வைக்காது. நான் கவர்மான் பரம்பரை ஒரு முடிக்கு இருந்தாலும் உயிரோடு இருக்க மாட்டேன். ஒரு முடி கொடுக்கிற ஐயோ இவரை நான் பாராட்டுகிறேன். இல்ல இவரை நான் பாராட்டுகிறேன். எப்படி என்றால் அந்த பணத்தை பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறார். உனக்கு இந்த பொழப்பு இந்த வேலை பாக்கிறதுக்கு நீ வேற எங்கன்னா டாபர் வேலை பாக்கலாம். ஆமாண்டா இந்த என்ன சொன்ன? நான் டாபர் வேலை. அண்ணா 100 ரூபாக்குதா? என்ன வேலை? நீ தான் பார்க்க சொன்ன டாபர் வேலை. அது என்ன வச்சு பார்க்க சொல்ல? அப்ப ஒண்ணு வச்சு பார்க்கலாம். மகாராஜ் இல்ல கேக்குறேன். என்ன வச்சு ஓடி எனக்கு இன்னொரு கூட்டி வைக்கிறாங்க. உன்னால கூட்டி வைக்க முடியுமா? உடுங்க. அவ ஏன் துப்புறான்னு தெரியல. வாயில எத்திக்கு தூக்கிட்டு போறான். என் அருமை செல்வமே, அயல்நாட்டை படித்தவரை எதற்காக தெரியுமா? எதற்காக? கன்னி பருவத்திற்கு வந்த போது உனக்கு ஏற்ற வரனை பார்த்து மனமுடித்து விட்டார்.